ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய மன்னராக மகா வஜ்ரலங்கோன் அப்படிங்கிறவர் வந்து பதவியேற்று இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ தாய்லாந்து நாட்டில் புதிய மன்னர் கிங்கு. ஸோ இந்த புதிய மன்னர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா வஜ்ரலங்கோன். ஸோ மகா வஜ்ரலங்கோன் அப்படிங்கிறவர் தான் தாய்லாந்து நாட்டுக்கு இப்போதைக்கு புதிய மன்னராக இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி, ஸ்ரீலங்கா கேப்டன், முன்னாள் கேப்டன் இருக்கார்ல குமார் சங்ககாரா. ஸோ இந்த குமார் சங்ககாரா அப்படிங்கிறவர் இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய எம்சிசி, ஸோ மேரிலிபோன் கிரிக்கெட் கிளப், இதுக்கு பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ முதல் நான் பிரிட்டிஷ் இவர் தான். ஸோ பிரிட்டிஷ் இல்லாதவர்களில் முதல் முறையாக வந்து இவர் தான் வந்து அந்த எம்சிசிக்கு பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, இந்தோனேஷியா கேபிட்டல் ஜகார்த்தா. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்தோனேஷியா கேபிட்டல் வந்து ஜகார்த்தா. இந்த சுனாமி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேரழிவு வந்து இந்தோனேஷியா தான் சந்திச்சுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2050க்குள்ளே இந்த இந்தோனேஷியா கேபிட்டல் ஜகார்த்தா வந்து கம்ப்ளீட்டாக கடலில் வந்து முழுங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த இடத்துல வந்து பல பாதிப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போவே ஆல்ரெடி கடலில் பாதி முழுகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த 2050க்குள்ளே அந்த ஜகார்த்தாங்கிறதே ஃபுல்லாகவே முழுங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த காரணத்தினால இந்தோனேஷியா பிரசிடென்ட் விடோடோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த இந்தோனேஷியாக்கான புதிய கேபிட்டலை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி சீக்கிரமாக புதுசாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாரு. இன்னும் புது கேபிட்டல் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் வரல. பட் அதுக்கான டீம் வந்து அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தோனேஷியாக்கான கேபிட்டல் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து மாற்றிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்ம இஸ்ரோ சிவன் சொல்லியிருக்கிறார், இஸ்ரோ சேர்மன் சிவன் அடுத்த வருஷம் சூரியனை வந்து ஆராயறதுக்காக ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலத்தை வந்து நாங்கள் வந்து அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சேட்டலைட்ஸ்லாம் அனுப்புறதுல வந்து ரொம்ப திறன் வாய்ந்த நாடாக தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் சூரியனை ஆய்வதற்கு ஆதித்யா L1. ஓகேங்களா? ஸோ ஆதித்யா L1 அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விண்கலத்தை அடுத்த வருஷம் சூரியன் ஆய்வு பண்ணுறதுக்காக அனுப்ப போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தாய்லாந்து நாட்டுக்கு வந்து புதிய மன்னர் வந்து பதவியேற்றிருக்கிறாரு. அந்த மன்னருடைய பேர் மகா வஜ்ரலங்கோன். அடுத்தது, ஸ்ரீலங்கா முன்னாள் கேப்டன் குமார் சங்ககாரா. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து எம்சிசியோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்தோனேஷியா கேபிட்டல் ஜகார்த்தா வந்து கடலில் சீக்கிரமாக முழுங்கிடும் கம்ப்ளீட்டாக அப்படிங்கிற காரணத்தினால புதுசாக வந்து ஒரு கேபிட்டல் வந்து நம்ம அறிவிக்கணும், தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு குழு அமைச்சு அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்தோனேஷியா பிரசிடென்ட் விடோடோ வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் நம்ம இஸ்ரோ சேர்மன் சிவன் சொல்லியிருக்கிறாரு, அடுத்த வருஷம் இந்தியாவிலேருந்து சூரியனை ஆராய்வதற்காக ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலத்தை வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.